காவேரி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து காவேரியோட குடும்பம் கண்டிப்பாக இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் நான் பார்த்தேன் அவங்க அம்மாவை. அதனால் அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வந்து நம்ம அன்பரசும் அதுக்கு அவங்க ஒய்ஃபும் ராதாவும் 2 பேருமே வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க காரில். அப்போ காவேரியை பார்த்துட்டாங்க. பார்த்துல இவ இங்கே தான் இருக்கா, இங்கே தான் வேலைக்கு போயிட்டுருக்கா, எங்கே வேலைக்கு போகிறானே தெரில, இங்கே இருந்தான்னா கண்டிப்பாக பார்த்துருவான் விஜய். இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வெளியே வராரு. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்கங்கன்றாங்க. நீ அமைதியாயிடுறாதா, நான் இன்றைக்கி 2 ஒன்று பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட போய் வழி மறிக்கிறாங்க. உடனே காவேரி யோசிக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் வரதை பார்த்து இவங்க 2 பேரும் எங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து என்ன எங்களை அடையாளம் தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியுதே அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க ராதா. ஐயோ இவளுக்கு எல்லா ஞாபகம் வந்துச்சு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல இப்போ நாங்கள் எதுக்கு நிற்கிறோன்னு உனக்கு தெரியுதுல்ல அப்படின்னு ஒன்று எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்றாங்க. ஓ எங்களை அப்போ யாருன்னு உனக்கு தெரியும், ஆனால் எதுக்கு நிற்கிறோன்னு உனக்கு தெரியாதா? சரிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க தானே, இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவருக்கு ஞாபகம் வரலையா அப்படி ராதா யோசிக்கிறாங்க. இங்கே பாருமா நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னோடனே என்னங்க கேட்குறீங்க, நான் எனக்கு இங்கே வேலை இங்கே தான் போட்டிருக்காங்க அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இங்கே தான் வேலை செய்கிறியா நீ? ஆமாம் இங்கே தான் வேலை செய்கிறேன், அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கேன். சரி இந்த ஊருக்கு எதுக்காக வந்த? அதான் நான் சொல்லுவேங்க எனக்கு வேலை கிடச்சிருக்கு அதனால இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இவன் எதுக்கு இங்கே வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போது இந்த ஊர்லேருந்து என்ன பண்ண போகிற நீ? ஏதோ ஒரு ஊரில் தான் இருக்கேன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்காக இந்த ஊருக்குலாம் வந்துக்கிட்டு, இந்த ஊரில் உங்களுக்கு யாரை தெரியும், எதுக்காக இந்த ஊர்லலாம் இருக்கீங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு உங்களை தான் இப்போ தெரிஞ்சு போச்சுல, நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்க தானே, நீங்களே இந்த ஊரில் இருக்கும்போது நாங்கள் இங்கே இருக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு ராதா வந்து எங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படின்றாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் இரு ராதா, இங்கே பாருமா இந்த ஊரில் சரிப்படாது உனக்கு, தேவையில்லாமல் எதுக்காக இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் இருந்த ஊரில் இருக்க வேண்டியதானே. உடனே பார்த்து காவேரி யோசிக்கிறாங்க. இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எதுக்காக இப்படி இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. எங்க ஒரு நிமிஷம் வாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டின்னு போயிருங்க. என்ன ராதா காவேரி கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறேன் அப்படின்னோடனே ஏங்க அவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, அவகிட்ட பேசி நீங்கள் என்ன தாங்க பண்ண போகிறீங்க? இல்லை ராதா இவளை இங்கே விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது, உன்னோட பையன் பார்த்துட்டானா பெரிய பிரச்சனையாகும், விஜய் பார்க்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, இவகிட்ட என்ன சொல்லி நம்ம அனுப்ப முடியும்? இவ ஒரு வேலை நம்ம பேச பேச இவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் வேறு எதாவது பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரி யோசிச்சுட்டே வராங்க. இவங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, இவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அம்மா சொன்னாங்க, ஏன் நம்மக்கிட்ட இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. இங்கே வந்து காவேரியை பார்க்கணுன்னு விஜய் காத்துட்ருக்காரு. ஆனால் வந்து காவேரி லேட்டாக வரதால் விஜய் கிளம்பிடுறாரு. உடனே குட்டி காவேரி எங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணார், உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் வெயிட் பண்ணார் அப்படின்னு சாரி அம்மு எனக்கு லேட் ஆகிடுச்சு சாரி அப்படி சொல்கிறாங்க. சரி மிஸ் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவங்க அம்மா கிட்டம்மா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்றாங்க. உடனே சாரதா வந்து என்ன விஷயம் டி அப்படின்னோடனே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? யாரை பார்த்தேன் நீ முதல்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டின்னு போனல, அங்கே ஒருத்தவங்க 2 பேர் இருந்தாங்கல்ல, யாரை சொல்கிற? வயசானவங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க கூட 2 பேர் இருந்தாங்களே அப்படின்னோடனே ஓ ராதாவை சொல்கிறாள் இவ. ஆமாம் ராதாவும் அவங்க வீட்டுக்காரும். அம்மா நான் அவங்கள தாம்மா இன்றைக்கி பார்த்தேன். அப்படியா? அப்போ அவங்க இங்கே இருக்காங்கன்னா ஒரு வேளை நம்ம பேத்தி இங்கே தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னடி சொல்கிற, அவங்களும் இங்கே பார்த்தியா? ஆமாம்மா நல்லா தெரியுமா, அவங்க தானா? அம்மா எனக்கு நல்லா தெரியுமா, அவங்க தாம்மா. சரிம்மா அவங்க நம்ம சொந்தக்காரங்க தானே நீ சொன்ன, நம்ம அவங்க வீட்டுக்கு கூட போனோம்ல, அங்கே தங்கி தானே நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணோம், அப்புறம் ஏமா வந்து அவங்க ஒரு மாதிரி இங்கே நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க? என்னடி சொன்னாங்க, இந்த ஊரில் நீங்கள் ஏன் இருக்கீங்க, இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க, உங்கள் ஊரில் இருக்க வேண்டியதுதானே அப்படிலாம் கேட்குறாங்கம்மா. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சுமா, ஏம்மா அப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு அவங்க எப்படியும் குழந்தைய வந்து பார்க்க விடாமல் பண்ணணும்னு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல் இருக்கு. எங்க நான் குழந்தைய பார்க்க வந்துருவேணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க, அதனால தான் அப்படி காவேரி கிட்டே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம வந்து சாரதா உடனே வந்து சாரதா வந்து சரிடி அவங்க ஏன் இப்போ எப்படி பேசுனாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், அதாம்மா எனக்கும் புரியல, நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கலம்மா, இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க போல் இருக்கு, என்னம்மா சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் அப்படின்றாங்க. என்னடி பண்ணுறது, சொந்தக்காரங்களே இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சொந்தக்காரங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முகம் கழுவுறதுக்காக வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க சாரதா. உடனே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ காவேரி வரதுக்குள்ளே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாடி அவளை பார்த்து இந்த ஊருக்கு ஏன் வந்தீங்க, இங்கேருந்து போக வேண்டியதெல்லாம் கேட்டிருக்காங்கடி. அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி, குழந்தை இங்கே தாண்டி இருக்கணும், என்னம்மா பண்ணுறது? இல்லடி எனக்கு குழந்தை இங்கே இருக்குன்னு தெரிஞ்சோட நான் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன்டி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா இப்படி சொல்கிறாங்களே.